தமிழ்நாடு முழுவதும் தடையில்லாத சீரான மின்சாரம் வழங்குவது குறித்து மதிப்புக்குரிய சிஎம்டி அவர்களுடைய தலைமையில் துறை சார்ந்த உயர் அதிகாரிகளுடைய ஆய்வுக் கூட்டம் இப்பொழுது நடந்து முடிந்திருக்கின்றன. இந்த கோடை காலத்தில் நம்முடைய எதிர்பார்க்கக்கூடிய மின் தேவை என்பது ஏறத்தாழ 22,000 மெகாவாட் அளவிற்கு இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். கடந்த ஆண்டே 20,830 மெகாவாட் அளவிற்கு அதிகபட்ச மின் தேவை ஏற்பட்டிருக்கின்றன. எனவே இந்த ஆண்டு 22,000 மெகாவாட் அளவுக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான பணிகள் முன்னேற்பாடுகள் முதலமைச்சர்கள் ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி இந்த கோடை காலத்தில் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் தேவையான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கியிருந்தார்கள். முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களுக்கு தேவையான கூடுதல் மின்சாரத்தை டெண்டர் மூலமாக வெளிப்படைத்தன்மையுடன் டெண்டர் மூலமாக கொள்முதல் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அந்த பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. எனவே வரக்கூடிய கோடை காலங்களில் எந்தவித தடையும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் சீரான மின் விநியோகம் செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இந்த 4 ஆண்டுகளில் 78,000 புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எங்கெல்லாம் ஓவர்லோடு லோ வோல்டேஜ் இதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் கவனத்திலே கொண்டு, புதிய பகுதியில் எங்கெல்லாம் வருகிறதோ அதெல்லாம் கவனத்திலே கொண்டு 78,000 மின்மாற்றிகள் நிறுவப்பட்டிருக்கின்றன. 393 துணை மின் நிலையங்கள் அறிவிக்கப்பட்டு அதில் 250 துணை மின் நிலையங்களுக்கு நிர்வாக அனுமதிகள் வழங்கப்பட்டு திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு இப்பொழுது பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய துணை மின் நிலையங்களுக்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அந்த இடங்கள் கேட்கப்பட்டிருக்கின்றன. மதிப்புக்குரிய சிஎம்டி சர்வல் தொடர்ந்து நேற்று கூட மாவட்ட ஆட்சித்தலைவர் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலும் பேசி எந்தெந்த பகுதிகளுக்கு நிலம் தேவை என்பதை எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றன. விரைவில் அதற்கான இடங்களும் தேர்வு செய்யப்பட்டு அந்த பணிகளையும் நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். வரக்கூடிய ஆண்டுகளில் தேவையான மின் உற்பத்தியை தமிழ்நாடு மின்சார வாரியமே சொந்தமாக உற்பத்தி செய்யக்கூடிய அளவிற்கு புதிய திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வடசென்னை அந்த ஸ்டேஜ் 3 இருக்குது. அனல் மின் நிலையத்துடைய திட்டம் ஸ்டேஜ் 3லேருந்து உடன்குடியிலேருந்து உப்பூர் எண்ணூர் இந்த போன்ற திட்டங்கள் ஏறத்தாழ தெர்மலை பொறுத்த வரைக்கும் 7,000 மெகாவாட் அளவிற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றன. பம்புடு ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 14,500 மெகாவாட் அளவிற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றன. பேட்டரி ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 2,000 மெகாவாட்டுக்கு திட்டமிடப்பட்டு அதில் 500 மெகாவாட் இப்பொழுது டெண்டர் கோரப்பட்டிருக்கின்றன. எனவே தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய எதிர்கால இலக்கு என்பது 2030ஆம் ஆண்டுக்குள் நம்முடைய உற்பத்தியை நாம் அதிகரிக்க அளவிற்கு திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கோடை காலங்களை பொறுத்தவரை அனைத்து உயர் அதிகாரிகளிடத்திலும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. எந்தவித தடையும் இல்லாமல் சீரான மின் நிலையம் வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கக்கூடிய காலி பணியிடங்களில் இப்போ கூட ஆய்வுக் கூட்டங்களில் மதிப்புக்குரிய சிஎம்டி சார் உயர் அதிகாரிகள்லாம் பேசியிருக்கிறோம். எந்தெந்த பணியிடங்கள் அவசியம் என்பதை எடுத்து கணக்கெடுக்கப்பட்டு நீதித்துறையுடைய ஒப்புதலை பெற்று முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று விரைவில் நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் இப்போ பேசியிருக்கிறோம். விரைவில் அதற்கான முயற்சிகளை முன்னெடுப்போம். காலி பணியிடங்கள் 3/4 காலி பணியிடங்கள் இருக்குது. அதில் முக்கியமான பணியிடங்கள் என்னென்ன தேவைங்கிறத நாங்கள் துறை சார்ந்து அதை கணக்கெடுக்கப்பட்டு கண்டிப்பாக விரைவில் அதை நிரப்புவதற்கான நடவடிக்கை மின்சார வாரியம் எடுக்குவது. 6,000 மெகாவாட் அளவிற்கு இந்த கோடை காலத்தில் நாம் கூடுதலாக தேவை என்று கணக்கிடப்பட்டு அதற்கான டெண்டர் கோரப்பட்டிருக்கின்றன. ஒரு யூனிட் 8 ரூபாயிலிருந்து 9 ரூபாய்க்குள்ள. நீங்கள் நினைக்கிற மாதிரி சில நேரங்களில் உண்மைக்கு புறமான செய்திகள் பார்த்தீங்கன்னா போடுவாங்க. 12 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க, 15 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க, 18 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்கன்னு அப்படி இல்லை. நீங்கள் ஆவரேஜ் சராசரியாக 8 ரூபாயிலிருந்து 9 ரூபா டெண்டர் மூலியமாக இறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே இதில் எந்தவித ஐயப்பாடுகளும் உங்களுக்கு தேவையில்லை. அதாவது சார், ஓப்பன் மார்க்கெட் எப்போ நாங்கள் போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதையாவது ஒரு யூனிட் பழுதடைஞ்சிருது, உற்பத்தி பாதிக்குது அப்படிங்கிறப்ப தான் ஓப்பன் மார்க்கெட் போக வேண்டியதாக இருக்கும். அப்போ அது ஓப்பன் மார்க்கெட்டு போகாத அளவுக்கு நம்ம தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு நாங்கள் டெண்டர் போட்டிருக்கிறோம். சில நேரங்கள் நீங்களே என்ன செய்தி போடுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட டிமாண்டே இவ்வளோ தானே, எதுக்கு இவங்க இவ்வளோ எக்ஸஸ் டெண்டர் போட்டாங்க நீங்களும் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவீங்க. அதனால் 2 இடங்களையும் நாங்கள் கவனமாக இருக்கணும். என்ன தங்களுடைய தேவைகள் இருக்கோ அந்த அளவுக்கு நாங்கள் டெண்டர் போட்டுறோம். அதில் ஏதேனும் 1-2 யூனிட் பாதிப்புகள் ஏற்பட்டால் அப்போ ஓப்பன் மார்க்கெட் போகிறதுக்கு நாங்கள் ரிசர்வில் அதை வச்சுக்கிறோம்.
சார் அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னது இந்த 16,500 மெகாவாட் பம்பு ஸ்டோரேஜ் சொன்னீங்க, ஒரு சில இதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி அதே மாதிரி வந்து 2021 சோலார் பார்க் பண்ண போகிறோம் அப்படின்னீங்க. ஆனால் ஜஸ்ட் அதெல்லாம் பேப்பர் லெவலில் தான் இருக்குது. அதுக்கான வாட் இஸ் த ரீசன் ஃபார் தட் டிலே சார்? இல்லை சார், அதாவது வந்து சோலார் பார்க்குக்கு நம்ம இடங்கள் தேர்வு செய்ய வேண்டிய நிலைகள் இருந்துச்சு. அந்த இடங்கள் போகிற அளவுக்கு 2300 ஏக்கர் வந்து மின் வாரியத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக இடங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. சில இடங்கள் வந்து மின் வாரியத்திற்கு நிலம் உரிமை மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. சில இடங்கள் உரிமை மாற்றம் செய்யக்கூடிய பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம். அறிவிக்கப்பட்ட எல்லா திட்டங்களையும் ஒரே நேரத்தில் நம்ம முன்னெடுக்கும் போது அதுக்கான நிதி ஆதாரம் வேணும். உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கடனில் இருக்குது, என்ன நிலைமைகள் இருக்குது. ஏறத்தாழ 4 வருஷத்தில் 52,000 கோடி மாண்பு முதலமைச்சர்கள் மின்சார வாரியத்திற்கு நிதிகளை கொடுத்து மின்சார வாரியத்தை காப்பாற்றிருக்காங்க. அப்போ நம்முடைய அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு நாங்கள் நிதி ஆதாரங்களை தேடி நிதித்துறையோட ஒப்புதலை பெற்று அந்த பணிகளை முன்னெடுத்திருக்கிறோம். அதில் தான் சொன்னேன் 7,000 மெகாவாட் தெர்மல்ங்கிறது நாங்கள் அடுத்த 2030க்குள்ளே அந்த பணிகளை முடிக்கப்பட்டு அதற்கான உற்பத்தியை தொடங்க போகிறோம். பம்பு ஸ்டோரேஜுக்கான பணிகள் இப்போ முன்னெடுத்திருக்கிறோம். பேட்டரி ஸ்டோரேஜுக்கான பணிகள் இப்போ 500 மெகாவாட்டுக்கு டெண்டர் போட்டுனா அடுத்து சோலார் பார்க் இப்படி இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்லலை சார். அதையும் நாங்கள் பார்க்கணும்ல, அதையும் சரி பண்ணணும்ல. வருஷம்லாம் உங்களுக்கு தெரியும், வருஷம் வந்து எப்படியும் குறைஞ்சபட்சம் 12,000 கோடி 13,000 கோடி இழப்பு ஏற்படும், நஷ்டம்னு வரும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஏறத்தில் ஒரு 338 கோடி அளவுக்கு தான் இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அந்த அளவு குறைஞ்சிருக்குன்னா அது காரணம் வந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், அதே போல் மாண்பு முதலமைச்சர்கள் கொடுத்த நிதி ஆதாரங்கள், இதெல்லாம் கொண்டு தான் நாங்கள் அடுத்தடுத்த புதிய திட்டங்களை போகிறப்போ 393 துணை மின் நிலையங்கள் அமைக்கணும்னா அதுக்கான நிதி தேவை இருக்குல்ல. ஒரு பக்கம் நம்மளுடைய தேவை அதிகரிக்கின்ற பொழுது உற்பத்தியை நம்ம அதிகரிக்க வேண்டும். 25% தான் நம்மளுடைய சொந்த உற்பத்தி இருக்குது. 50% வெளியில் நம்ம கொள்முதல் செய்கிறோம். இப்போ அந்த கொள்முதல் செய்யக்கூடிய அந்த நிலைகளை நாம் மாற்றி நாமே சொந்த உற்பத்தி குறைந்தபட்சம் 50% நம்முடைய உற்பத்தி இருக்க வேண்டும் என்பதுதான் மாண்பு முதலமைச்சருடைய இலக்கு, உத்தரவு. அதனால் என்ன நம்ம தேவை இருக்கோ அதில் 50% டேஞ்செட்கோ சொந்தமாக உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிறது தான் இலக்கு. இல்லை, இப்போ 500 மெகாவாட் அளவுக்கு உற்பத்தி போயிட்டுருக்கு சார். இப்போ 500 மெகாவாட் அளவுக்கு போயிட்டுருக்கு. ஏற்கனவே வந்து 2019 அவங்க முடிக்காமல் விட்டுட்டாங்க. ஏன்னா அது கோவிட்டுக்கு முன்னாடியே அது முடிக்காமல் விட்டுட்டாங்க. நம்ம வந்ததுக்கப்புறம் தான் அந்த பணிகளை மாண்பு முதலமைச்சர் தொடர்ந்து அதை 3 ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தினாங்க. அது சம்மந்தமாக விரைவாக அதை முடிக்கணுங்கிறதுக்கு பலமுறை நீங்களும் பார்த்தீங்க. நாங்களே அந்த சைட்டுக்கு போய் பார்த்து வேகப்படுத்தி அதற்கான பணிகள் இப்போ தொடங்கி இருக்கிறோம். இப்போ 500 மெகாவாட் அளவுக்கு உற்பத்தி போயிட்டுருக்கு. விரைவில் முழு உற்பத்தியோட இலக்கை எட்டுங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. சார் மொத்தமாக நம்ம சேர்த்துட்டு நமக்கு மார்னிங் பீக்கு ஈவினிங் பீக் நம்மளுடைய பீக்கு தான் சார். நம்ம மார்னிங் தேவை இருக்குது, ஈவினிங் தேவை இருக்குது. இடையில டே டைமில் நமக்கு தேவையில்லை சார். நம்முடைய சோலார் இருக்குது, சம்டைம் விண்டு இருக்குது, இதெல்லாம் இருக்குது சார். அது போக மீதி இருக்கிறது மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். பீக்கு தான் சார் நமக்கு அதிகபட்சமாக வந்து மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேவை அதிகமாக இருக்கும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே நைட்டு ஏறத்தால் நம்ம 10லேருந்து 12 மணி வரைக்கும் நமக்கு அதுக்கான தேவைகள் இருக்குது. அதுக்கு மட்டும் பிரித்து தான் சார் போட்டிருக்கோம். மார்னிங் பீக்கு வந்து போட்டிருக்கிறோம், ஈவினிங் பீக்குன்னு போட்டிருக்கோம். டெண்டரே அப்படியே பிரித்து தான் நாங்கள் எடுத்துருக்கிறோம். ரேட்டே அப்படி தான் கோட் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். அதனால் என்னென்னா சராசரியாக நீங்கள் ஃபுல் டே போடுறீங்க, 3 மாதம் போடுறீங்க அப்படின்னா நமக்கான செலவுகள் கூட வரும். அதனால் அதை குறைப்பதற்கான முயற்சிகள் எடுத்துருக்கோம் சார். மேட்டூரை பொறுத்த வரைக்கும் வந்து திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு டெண்டர் முடிஞ்சிருச்சு. ஒர்க் ஆர்டர் கொடுத்தாங்க. இப்போ வேலை ஆரம்பிக்க போகிறாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமாங்க. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் வந்து டெண்டருக்கான பணிகள் எடுப்பதற்கு முன்பாக, திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்வதற்கு முன்பாகவே இப்போ முழுக்க வந்து துறையினுடைய அதிகாரிகள் சென்று களத்திலேயே போய் பார்த்து என்னென்ன பணிகள் செய்யணுங்கிறது இறுதி பண்ணிட்டாங்க. விரைவில் அநேகமாக வந்து 1 வாரத்துக்குள்ளே அதுக்கான பணிகள் நாங்கள் தொடங்க இருக்கிறோம். 3 ரெடி ஆகிடும் சார். 1 and 2 கொஞ்சம் டைம் எடுக்கும் சார். ஏன்னா 2017-18 தெரியல, அப்பயே வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காம 1.5 வருஷம் நம்ம வந்துட்டு இல்லைப்பா, நீங்கள் அவ்வளோ நாள் போக வேண்டியதில்லை சார். இப்போ நாங்கள் எல்லாம் ஃபீல்டெல்லாம் பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. சைட்டுக்கு வந்துட்டாங்க. அதனால் அவ்வளோ நாள் நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை. நாங்கள் அதுக்கான பணிகள் விரைவாக தொடர்ந்து சிஎம்டி ஃபாலோ பண்ணிடுறோம். கொஞ்சம் டைம் எடுக்க அது முடிச்சுருவாங்க வேலை. இல்லை, நம்ம ஏப்ரல் மே 2 மாதத்துக்கு சார். 2 மாதத்துக்கு அதுதான் கூடுதல் தேவைப்படுகின்ற அடிஷ்னலாக தேவைப்படுறது. நீங்கள் வழக்கமாக பார்த்தீங்கன்னா சார் பெர் இயர் வந்து 98,000 மில்லியன் யூனிட்டு நம்மளோட யூசேஜ் இருக்கும். முன்னாடிலாம் ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டில் அவ்வளோதான் இருந்துச்சு. இப்போ 1,13,000 மில்லியன் யூனிட் அளவுக்கு ஒரு வருஷத்தில் நம்ம பயன்பாடு இருக்குது. இப்போ எந்த அளவுக்கு நம்முடைய தேவைகள் அதிகரிச்சிருக்கிறது நீங்கள் எடுத்துக்க. 1,13,000 மில்லியன் யூனிட் அளவுக்கு பெர் இயரில் நம்மளுடைய பயன்பாடுகள் இருக்குது.
அதுக்கான திட்டங்கள் தான் இப்போ நம்ம முன்னெடுத்திருக்கோம். சார் சம்மர்ல ஓவர்லோட இஷ்யூஸ் அவாய்ட் பண்றதுக்கு என்ன சார் டைம் இருக்கு? ஏன்னா இப்பயே நிறைய அவுட்ஸ்கர்ட்ஸ்ல வந்துட்டு பவர் கட் வர ஆரம்பிச்சிருச்சு சார். அப்படி சொல்லாதீங்க இருக்கு சார். இல்ல நீங்கள் அப்படிங்கறத ஃபீல்ல இருக்கு. நீங்கள் நாங்கள் இன்றைக்கி கூட மீட்டிங்கில் பேசணும். அதாவது பொதுவாக என்னென்னா சில நேரங்களில் பத்திரிக்கையாளர் கூட இப்போ நாங்கள் வந்து சர்க்கிள் வைஸ் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். இன்றைக்கி விடுபட்ட நம்பரையும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம். எல்லா அதிகாரியும் விடுபட்ட நம்பரையும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம். கம்பல்சரி அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பிஆர்ஓட்ட கேட்டு யாரெல்லாம் அடையாள அட்டை வாங்கியிருக்காங்களோ அவங்களுடைய செல் நம்பர் எல்லாத்தையும் அந்த குரூப்பில் சேர்த்த சொல்லியிருக்கிறோம். எங்காவது அது மாதிரி புகார் இருந்தால் சொல்லலான்னு சொல்லியிருக்கோம். சில நேரங்கள் நாங்கள் பராமரிப்பு பணிகள் எடுத்துக்கிற போது இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், மெட்ரோ ஒர்க் நடந்துட்டுருக்கு, கேபிள் கட் ஆயிடுது. நாங்கள் இல்லை அந்த இடத்துல, அவங்க ஒர்க் பண்ணும்போது கேபிள் கட் ஆயிடுது. அதுக்கப்புறம் எங்களுடைய அதிகாரிகள் அலுவலர்கள் அந்த இடத்துக்கு போய் அந்த பணிகளை கண்டறிஞ்சு அந்த பணிகள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அது பவர் கட்டுன்னு எடுத்துக்கிறாங்க. ஒரு சில பேர் சப்ளை இல்லைன்னு சொல்கிறாங்க, சப்ளை இல்லைன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இருக்கிறதெல்லாம் இப்போ இன்றைக்கி கூட சொல்லியிருக்கிறோம். மெட்ரோவில் கார்பரேஷனுடைய அதிகாரிகளோட சேர்ந்து எங்கெங்கே பணிகள் எடுத்துக்கிறாங்களோ நம்முடைய அதிகாரிகள் இருந்து அந்த பணிகளை செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சார் உங்களுக்கே தெரியும், மேட்டூர் இல்லை, தூத்துக்குடி இல்லை, ஆனால் நம்ம எப்படி சப்ளை கொடுக்குறோம்? அதுக்காக ஏதாவது நம்ம குறைச்சிக்கிட்டோமா? அதனால ஏதாவது பவர் கட் இருக்கா? என்ன இல்லை சார், என்ன தேவைகள் இருக்கோ 2 யூனிட் ஓடலை 3 யூனிட் ஓடலைன்னா கூட நம்ம சப்ளை கொடுக்குற அளவுக்கு ரெடியாக இருக்கும், அந்த அளவு தயாராக இருக்கும். அது நீங்கள் அது ஒரு விஷயம் நான் இன்றைக்கி கூட அதிகாரிகிட்ட சொன்னேன். இப்போ பேசும்போது சிஎம்டி சார் எல்லாமே பேசும்போது சொன்னோம், எல்லா துறைகளுக்கும் பாராட்டு இருக்கும், மின் வாரியத்துக்கு மட்டும் விமர்சனம் இல்லாமல் இருந்தால் அதுதான் பாராட்டு. யாரும் நம்மளை விமர்சனம் பண்ணலான்னு வச்சுங்க சார், அதுதானே எங்களுக்கான பாராட்டு. மற்ற துறைகளுக்கெல்லாம் பாராட்டு இருக்கும், சரியா? இப்போ எங்களுக்கு விமர்சனமே இல்லைன்னு வச்சுங்களேன் சார், இப்போ மக்கள் எங்களை பாராட்டுறாங்கன்னு அர்த்தம். நாங்கள் விமர்சனம் இல்லாத ஒரு நல்ல நிர்வாகத்தை எடுத்துக்கிட்டு போகணும். முதலமைச்சர்களுக்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று அதிக இடத்துல பேசியிருக்கோம். சார் கோடை காலத்தில் நமக்கு தேவையான 6000 மெகாவாட் அளவுக்கு நம்ம இப்போ டெண்டர் போட்டு ரெடி ஆகிட்டோம். நம்ம 22,000 மெகாவாட்டு நமக்கு அதிகபட்ச மின் தேவை இருக்கும் என்று கணக்கிடப்பட்டு அதுக்கு நம்ம தயாராக இருக்கோம். கோடை காலத்துல வந்து வெயில் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்பயே வந்து ரொம்ப வெயில் போயிட்டு தான் இருக்கு. இந்த கோடை காலத்துல போக வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லாம் அதிகமா ஹீட் ஆகி அது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கலாம். இல்லை சார், அது டிபார்ட்மெண்ட் வைஸ் நாங்கள் துறை ரீதியாக கணக்கெடுக்கப்பட்டு முன்னாடிலாம் வந்து என்னென்னா சார், எங்கெல்லாம் பிரச்சனையாச்சும் அங்கே போய் சரி பண்ணுவாங்க. நாங்கள் அப்படி இல்லை. உங்களுக்கே தெரியும், வருஷம் நாங்கள் வந்து ஒர்க் எடுக்கிறோம். 10 லட்சம் ஒர்க்கு 11 லட்சம் ஒர்க்கு அதை மாதிரி முடிக்கிறோம். 78,000 டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம். இப்போ எங்கே ஓவர்லோடு இருக்குது, எங்கே லோ வோல்டேஜ் இருக்குது, இதெல்லாம் கணக்கெடுத்து டிபார்ட்மெண்ட்லேயே போய் ஃபீல்டை பார்த்து அதெல்லாம் கணக்கெடுத்து மாற்றிருக்கிறோம். அதையும் கடந்து எங்காவது 1-2 அந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே நாங்கள் சரி பண்ணிடுவோம். ரெடி ஆயிருக்கு சார், ரெடி ஆயிடுச்சு. இல்லை சார், இல்லை சப்ளை ஈவன் எக்ஸ்போர்ட் ஆர்டரும் 26லேருந்து வந்துகிட்டு இருக்கு. எதுக்கு சார்? சில்லை சார். சார் அதாவது வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிறதுலையும் சொல்லி புதுசில் இருக்கிறதுலையும் சரி, ஃபீல்டெல்லாம் பார்த்து ஓரளவு டீப்பர் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அதெல்லாம் விரைவுபடுத்தணுங்கிறதா எங்களுடைய வேலை. அங்கே அது மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் அவங்களோட பேசி சரி பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ கருத்துக்களை அதை துறை முன்னெடுத்து மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில் பேச வச்சு நாங்கள் அதுக்கான முயற்சி எடுத்தோம். பொலிட்டிக்கல் இப்போ வேண்டாம். இல்லை, பக்கத்தில் சிஎம்டி சார், இந்த எம்டி, அதுக்கப்புறம் வந்து அங்கே எல்லாம் இது பொதுவான கருத்துக்கள், அரசியல் சார்ந்த கேள்விகளை அரசு நிர்வாகத்தில் வேண்டாம். நான் இப்போவே கோயம்புத்தூரில் கூட சொல்லியிருக்கேன். சில நேரங்கள் என்னென்னா நம்மளுடைய பத்திரிகையாளர் என்ன பண்ணுவாங்கன்னா, இபி வந்தால் டாஸ்மாக் பற்றி கேட்பாங்க, டாஸ்மாக் போனால் இபி பற்றி கேட்பாங்க, கவர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்தால் பொலிட்டிக்கல் கேட்பாங்க, பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் போனால் கவர்மெண்ட்டை பற்றி கேட்பாங்க. எங்கெங்கே என்னென்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கேள்விகளை கேட்கலாம். இன்றைக்கி நல்ல நியூஸு, நல்ல சிறப்பான ஏற்பாடுகள், முன்னேற்பாடுகள் பண்ணியிருக்கோம். முதலமைச்சர்கள் தொடர்ந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து தலைமைச் செயலரும் வந்து மதிப்புக்குரிய சிஎம்டி சார் அழைச்சி என்னென்ன ஏற்பாடுகள்லாம் நடந்திருக்கு, என்ன முன்னேற்பாடுகள் இருக்குங்கெல்லாம் தொடர்ந்து கண்காணிக்கிறாங்க. அதனால் அரசு நிர்வாகத்தை பொறுத்தவரை வெளிப்படைத்தன்மையோடு மிக சிறப்பாக இந்த கோடை காலத்தை சமாளிப்பதற்கு மின்சார வாரியம் தயாராக இருக்குது. நன்றி. இல்லை சார், அந்த மாதிரி இல்லை. நாங்கள் எடுத்திருக்கிற ஸ்கீமில் ஒரு 4 இடங்கள் மட்டும் அந்த மாதிரி இருக்குது. அதுவும் இப்போ அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். மொத்தம் இந்த 14,500ல் ஒரு 4 இடங்கள் மட்டும் அந்த மாதிரி இருக்குது. அதுவும் நாங்கள் அடுத்து அது முயற்சி எடுத்துருக்கோம். அதையும் செய்யணுங்கிறத எங்களுடைய இலக்கு.
அதனால் எடுத்துருக்கிற அந்த 14,500 மெகாவாட்டும் நிச்சயமாக சார் உங்களுக்கு தெரியும் அதில் பம்பு ஸ்டோரேஜில் எவ்வளோ செலவாகும் என்னங்கிறதுல உற்பத்தி செலவு நமக்கு ரொம்ப குறைஞ்ச செலவு. அதனால் அது செஞ்சே ஆகணும், செய்வதற்கான முழு முயற்சிகள் எடுத்திருக்கோம். மீட்டர் ஷார்டேஜ் பற்றி நிறைய கிரிட்டிசிசம் இருக்கு. ரீசென்ட்லி கூட வந்து டிஎன்ஆர்சியும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க, நம்ம வந்து கன்சூமர் ஓனா பை பண்ணுற மீட்டர் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு they also directed this and to இல்லை சார், இல்லை இப்போ ஏற்கனவே நாங்கள் வந்து ஒரு 10 லட்சம் மீட்டருக்கான நாங்கள் டெண்டர் போட்டு அதுக்கான ஆர்டர் கொடுத்துருக்குறோம். ஆர்டர் கொடுத்துட்டோம், நாங்களே பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறது டெண்டர் போட்டு ஒர்க் ஆர்டரும் கொடுத்தாச்சு. ஏறத்தால இப்போ சப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போ மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும், மீட்டரை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மரோ மீட்டரோ போலோ எந்த இடத்துலையும் ஷார்ட்டேஜ் இல்லை. அப்படி ஏதாவது ஷார்ட்டேஜ் இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒரு அலுவலகத்தில் இல்லாமல் இருந்தால் கூட பக்கத்து அலுவலகத்தில் இருக்குது, அதை மாற்றிக்கலாம். சில இடங்கள் என்னென்னா கேட்கும்போது அவங்க இல்லைன்னு சொன்னால் அது வேறு மாதிரியான செய்திகளாக வெளியில் வருது. அதனால் எங்கே இருக்கோ அங்கே நாங்கள் மாற்றி கொடுக்கறதுக்கான முயற்சி எடுக்கணும். சார் ஒரு இல்லை சார், அது என்னென்னா முழுக்க அது டெண்டர் தான் சார், டெண்டர் தான். அதில் யாருமே வந்து இப்போ நீங்கள் கூட ஆன்லைன் டெண்டர் தான். அது கூட இன்னொரு வெண்டரையும் ஆட் பண்ணிட்டோம் சார். அதான் சார், நாட் ஒன்லி ஒன் டெண்டர். இப்போ யாரும் ஒருத்தர் வந்து டெண்டர் அட்டன் பண்ணி ஒருத்தர் கொடுக்கறதில்ல. நாங்கள் ஒருத்தர் வந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் கோட் பண்ணுற ரேட்டு தான் ஃபைனல்னு இருக்கும். 2 பேர் போட்டி போடும்போது அது ரேட்டு அவங்களுக்குள்ள போட்டி மார்க்கெட் இருக்கும்ல, இருக்குமா இருக்காது? அது ஏதாவது கடந்த காலங்கள் அந்த மாதிரி அவங்க நினைச்சிருக்கலாம், அல்லது அந்த மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை அவங்க முன்னெடுத்திருக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் டெண்டர். அதில் எந்த இதில் யார் 2 பேர் இருக்கும்போது அவங்க என்ன ரேட்டு கோட் பண்ணுறாங்களோ அதுவும் வந்து நீங்கள் சில நேரங்கள் நீங்கள் பார்க்கணும். அதாவது போர்டு இது ரேட்டு மின்சார வாரியம் அந்த போர்டு ஏற்றுக்கிற அளவுக்கு இருந்தால் தான் அந்த டெண்டர் அக்செப்ட் பண்ணுறாங்க, இல்லைன்னா அந்த டெண்டரே கேன்சல் பண்ணிடுறாங்க. அதுதான் இது வரைக்கும் கடந்த காலங்களில் இருக்குது, இப்போ அதுதான் இருக்குது. அந்த போர்டு அந்த ரேட் அக்செப்ட் பண்ணலன்னா டெண்டர் கேன்சல் பண்ணி திரும்ப ரீடெண்டர் போயிடுறாங்க. அதனால் அது சம்மந்தமாக அவங்களுக்கு எதாவது இருந்ததுன்னா நான் அஃபீஷியலாக சொல்லி டிஎன்ஆர்சிக்கு நாங்கள் அந்த விளக்கத்தை சொல்லிக்கலாம். நன்றி சார்.